எந்த செயல் செய்தாலும் விலை வரிந்து செய்வது நாங்க சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கோம். ஆகினாலே நாங்க அதை செய்யணும், செய்ய ஆகணும். சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கூடாது என்ற அளவுல செய்தா இன்னொருவர்களை எதிர்பார்ப்பதோ அல்லது கொஞ்சம் செய்துக்கு அதிகமாக எதிர்பார்ப்பதோ தேவையே இல்லை. சிலர் சும்மா கொஞ்சம் தான் செய்வாங்க, நிறைய வரும். அதுக்கு முன்னே செய்திருக்காரே, அது வச்சிருக்கு, அது வந்துட்டே இருக்குது. அதனால அவன் சும்மா உட்கார்ந்துட்டாங்க, அவனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது, நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறேன், எனக்கு கொஞ்சமா கிடைக்குது. அப்படி இல்ல, அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு அந்த பேங்க்ல எனக்கு போட்டு வைக்கல. அதனால இன்னைக்கு வர்ற கஷ்டம் தான் அதுக்கு முன்னாடி நீ வாங்கிட்டு இருக்கு, அது கழிச்சுட்டு மிச்சம் தான் வரும். அந்த அளவுல இயற்கையில ஒரு சட்டம் இருக்கிறது என்பது உணர 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 அப்பொழுதுதான் நாம் செய்த செயலுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு அமைதியாக. ஆகவே எதிர்பார்க்கிறது இல்லை, ஏமாற்றம் இல்லை கர்மயோகத்துல. அதே போல ஒவ்வொருவரும் செயல் செய்துத்தான் பெற வேண்டும் என்பது 2. 3வது விரைவறிந்த செயல் செய்துத்தான் இன்பமோ துன்பமோ அடைய முடியும் என்பது. இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த அறிவு, இந்த செயல்பாடு எந்த மதத்துக்கு முரணானது, எந்த நாட்டுக்கு முரணானது, எந்த காலத்துக்கு முரணானது என்று பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு எந்த காலத்துக்கும் முரணாகாது. அதுவேதான் மனிதனுக்கு வேண்டியது. ஆகையினால மனிதனுக்கு ஒரு பொது சமயம் இந்த காலத்துல, விஞ்ஞான காலத்துல, உலகம் இந்த காலத்துல வேண்டும். அந்த உணர்வோடு நம்முடைய ஸ்கை, அதாவது சிம்பிளிஃபை குண்டலினி யோகா சிஸ்டம், இதுவே எல்லா அடக்கம் உள்ளதுனால இதையே கர்மயோகம் ஆக்கி அந்த கர்மயோகத்துக்கு விளக்கம் தந்து இந்த கர்மயோகம் உலகம் முழுவதும் பரவணும் என்றதை நாமே ஒரு நிறுவனர்களாக இருந்து கொண்டு இதை பரப்ப முயற்சிக்கிறோம். இது உலகத்துல இப்ப என்ன செய்ய போறோம்னா, அங்காண்டு இந்த கர்மயோகத்தை பற்றி விளக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அமைப்பாளர் ஏற்படுத்தி அந்த அமைப்பின் கீழே அவர்கள் பலருக்கு அதை விளக்கி கொண்டே வருவாங்க. இவ்வாறு உலகம் முழுவதும் பரவறதுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும் சரி, அங்கங்க ஒரு ஸ்தாபனத்தை, நிறுவனத்தை செய்துத்தான் ஆகணும். அதற்காகவே வேண்டி இப்ப ஆழியாறு திட்டத்தை ஒரு கர்மயோகத்தினுடைய மையமாக வச்சு உலக மதம் பரவுவதற்கு ஏற்ற நல்லதொரு மையமாக ஆக்கி வச்சு கர்மயோகத்துக்கு என்று ஒரு ட்ரஸ்டையும் ஏற்படுத்தணும் என்ற போதுதான் அந்த ட்ரஸ்டுக்கு பிரெயின் ட்ரஸ்ட் என்று ஒரு அறிவாளிகளுடைய கூட்டு ஒண்ணு வேணும் என்று அன்று நாம் அருண் என்றவர்களை தலைவராக வச்சு ஒரு பெல் ட்ரஸ்ட் ஏற்படுத்தணும் ஏற்படுத்திருக்கோம் சமீபத்துல.